BMW அவங்களோட என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறப்ப தான் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு அது வந்து டிவிஎஸோட கொலாபரேட் பண்ணி இந்த பைக் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இந்த இன்ஜின வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுல வந்து 2 வண்டி வந்துச்சு. ஸோ அதுல வந்து இந்த ஒரு அட்வென்ச்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இத பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அண்ட் ரெகுலரா டிரைவ் பண்ணிட்டு இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட் நிஷாந்த் வந்திருக்காரு. அவர்கிட்ட இத பத்தி நம்ம டீடைலா கேட்கலாம். வாங்க நிஷாந்த். ஹாய். Hi. எப்படி இருக்கீங்க? Yeah, no, I'm good. ஓகே. ஸோ எல்லாரும் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் உங்களுக்குமே வந்து. ஸோ இந்த பைக் நம்மளுக்கு தெரியும் வந்து கொலாபரேஷன்ல டிவிஎஸோட Collaboration தான் வந்த actually. பைக் இது. ஸோ கொலாபரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிசைன்டு பை டிவிஎஸ் அப்படின்ற மாரி தான் ஆக்சுவலா வந்துச்சு கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பைக் வந்து நீங்க வாங்கும்போது, ஸோ ஏன் இத வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரில உங்களுக்கு நெறைய இருக்கு. அட்வென்ச்சர் ஹிமாலயன் இருந்துச்சு. கேடிஎம் டியூக் இருந்துச்சு. ஸோ நீங்க ஏன் இத வந்து ப்ரிஃபர் பண்ணீங்கன்றத வந்து சொல்லுங்க. ஸோ நான் ஏன் இந்த வண்டியை ஆக்சுவலாக சூஸ் பண்ணேன்னா ஆக்சுவலாக இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் இன்னொன்று வந்து சாய்ஸ் என்ன வச்சுருந்தேன்னா 390 ஆக்சுவலாக வச்சுருந்தேன். ம். பட் அது ரொம்ப ஸ்டிஃபான சஸ்பென்ஷனாக இருந்துச்சு. ப்ளஸ் நான் வந்து அந்தளவு பவரும் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலான பவரில் ஆக்சுவலாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த வண்டியை ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணேன். அதுதான் மெயின். பட் ஆமாம். ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிரைஸ் பாயிண்ட் ஒரு கொஸ்டின். ஏன்னா நம்ம பிஎம்டபிள்யூக்குள்ள போறோம். ஸோ பிரைஸ் பாயிண்ட்டா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பேர்ஸா இருக்கட்டும், அவங்களோட சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்டிப்பா வந்து ஒரு சூப்பர் பைக்ஸ் லெவல்ல தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்து உங்களுக்கு. அது எப்படி நீங்க வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி யா ஆக்சுவலாக ஆப்வியஸாக வந்து சொல்லணும்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆ ஸோ நான் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வாங்கும்போது 3.9 கிட்ட வந்துச்சு. ப்ளஸ் அதுக்கப்புறம் சர்வீஸ்லாம் வந்து 10,000 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணால் மற்ற பைக் வந்து கம்பேர் பண்ணும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பராகவும் இருந்துச்சு. பட் ஆனால் சும்மா ஒரு ட்ரையல் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த BMW மாடலுக்கு வந்து நம்ம எப்படி மூவ் ஆன் ஆகுறோம், அடாப்டபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஆமா. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு BMW பைக் வந்து வாங்கணுன்றது வந்து ஒரு கனவா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு என்ட்ரி லெவல்ல வந்து அவங்க குடுத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அதில நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிட்டீங்க. பட் ஆனா இதிலேயே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா வந்து சாரி இது வந்து GS 310 நம்மளுக்கு இன்னொன்னு 310 RR இருக்கு. ஸோ நீங்க அத ப்ரிஃபர் பண்ணாம நீங்க இந்த அட்வென்ச்சர் ஸோ உங்களோட ஆக்சுவலாக GS 310 ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, ஸோ பேசிக்காக வந்து நம்ம ஊர் ரோடு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பாட்ஹோல்ஸ் தான் நிறைய இது ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இதுக்கு. ஸோ அதனால வந்து நான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணேன். வந்து என்ன ஆச்சுன்னா, அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேக்கடாக NS 200 மாரியே வந்துச்சு. பட் அதுவும் இல்லாமல் ஒரு பாட்ஹோல்ஸ்லலாம் வந்து விடும்போது, ரொம்ப பெரிய பாட்ஹோல்ஸில் விடும்போது கொஞ்சம் வந்து சம்ப் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். ஆ ஓகே, ஸோ ஓகே. அதனால வந்து நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே, ஓகே. இப்போ நீங்க வந்து அதான் உங்களோட ரைட்ஸ்க்கு ஏத்த மாரி தான் நீங்க வந்து இந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட இன்ஜின் அப்படின்னு வரப்ப, இன்ஜினோட பவர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போதுமானதா இருக்கு? ஏன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அண்டர் பவர்டா இருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்றத கேட்டிருந்தோம். ஏன்னா ஒரு 310 சிசி இன்ஜின் பட் ஸ்டில் அண்டர் பவர்டுன்ற மாரி. அத பத்தி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு. ஆமாம். ஆக்சுவலா வந்து இதோட காம்படிட்டர்ஸ் வந்து இப்போலாம் வந்து 40 பிரேக் ஹார்ஸ் பவர் வரைக்கும் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க இன்னும் 34லயே வந்து இன்னும் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பவர் ட்ராப் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஸோ டாப் எண்டு வந்து ஆக்சுவலாக அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ த்ராட்டில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ 390 வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அந்த அளவு கூட பவர் தேவையில்ல. பட் அதோட கொஞ்சம் ஒரு 10 to 20% இன்க்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுவே கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ரீசென்ட்டா வந்து அவங்களோட RR 310ல வந்து அப்பாச்சிக்கு வந்து அப்டேட் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? வந்து இப்போ பவர் இன்கிரீஸ் பண்ணிருக்கேன். இப்ப 34 and ஆமாம். 37 ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஸோ அந்த அப்கிரேட் இங்க வந்திருக்கா? இப்ப BMWக்கு? இன்னும் வரல ஆக்சுவலாக இதுக்கு. இன்னும் அந்த அப்கிரேட் வரல. ஓகே. அப்கிரேட்ஸ்ன்னு வரப்ப வந்து உங்களுக்கு இப்ப எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு வண்டியில அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பேசிக்காக வந்து ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ABS. அது மட்டும் தான் எலக்ட்ரானிக் எய்ட்ஸில் வந்து அது மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க ஆல் ஆல் யூனிட்ஸ் வந்து எல்இடியில் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். வேற அது தவிர ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதுல ரைடிங் மோட்ஸ் எதுவுமே இல்லைங்களா? இதில் ரைடிங் மோட்ஸும் இல்லை ஸோ ஆக்சுவலாக. பியூர் ரா என்ஜின் தான் பியூரா பட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. அப்ப உங்களோட இது பார்த்தீங்கன்னா, ரைட் மோட்ஸும் இல்லன்னு சொல்லிட்டீங்க. வரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி ரெகுலர் ரைடிங்ஸ் வந்து இப்ப இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த வண்டி வந்து நம்ம சிட்டில யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல லாங் ரைட்ஸ்க்கு யூஸ் பண்றீங்களா ரெகுலரா? ஆக்சுவலாக வந்து நான் வந்து மோஸ்ட்டாக வந்து லாங் ரைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன். ம். ஸோ ஃபார் வந்து நான் 14,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் க்ளாக் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து இந்த பைக் வச்சு நான் வந்து சோலோவாக வந்து ஹைதராபாத், மைசூர், அப்புறம் தூத்துக்குடி நான் நேட்டிவ், அப்புறம் இது தென்காசி அங்கெல்லாம் வந்து பைக் வந்து போயிருக்கேன். மைசூருக்குலாம் போயிருக்கேன்.
ஸோ அங்கெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹைவேல வந்து அந்த அளவு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவையும் இல்லை. ப்ளஸ் அந்தளவு கார்னரும் அந்தளவு இருக்காது. ஸோ நம்ம க்ரூசிங் ஸ்பீட் வந்து 90 to 100 110 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ அதுவே வந்து ஆக்சுவலாக சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ க்ரூசிங் ஸ்பீட் நீங்கள் ஒரு ஹைவேல வந்து அரௌண்ட் ஒரு எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிளாக் பண்ணி ஒரு ஆவரேஜாக நீங்கள் எப்பயும் நான் இந்த ஸ்பீடில் தான் ஹைவேல ட்ராவல் பண்ணுறது? ஹைவேல வந்து ஆக்சுவலாக நான் வந்து 90 to 110 வரைக்கும் நான் வந்து க்ரூசிங் ஸ்பீடே இருக்கும். ஸோ ரொம்ப எம்டியான ரோட்ஸில் வேணுன்னா நான் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணுவேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 151 வரைக்கும் நான் புஷ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இதே வந்து நான் பில்லியன் வச்சு புஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு அரௌண்ட் 144 வரைக்கும் எனக்கு புஷ் ஆச்சு இது. பில்லியனோடவே நீங்கள் வந்து டாப் ஸ்பீட் 140 வரைக்கும் 144 வரைக்கும் ஆக்சுவலாக புஷ் ஆச்சு எனக்கு. ஓகே, டாப் ஸ்பீட் எவ்வளோ நீங்கள் எம்டி ரோட்ஸில் இப்போ வரைக்கும் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக? எவ்வளோ உங்களோட டாப் ஸ்பீட் இந்த வண்டியில்? 154. 154 டாப் ஸ்பீட். பட் அந்த டைமில் ஒரு 130 140 கிட்ட போகும்போது வாப்லிங் இஷ்யூஸ் வந்து எதாவது இருந்துச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ நம்ம அடுத்தது பேசணும். பட் ஆனால் இப்போ வாப்லிங் இருந்துச்சா நீங்கள்? ஆக்சுவலாக வாப்லிங் வந்து சுத்தமாக இல்லை. அது ஆக்சுவலாக ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இருக்கும், ஸ்டிஃபராக இருக்கும். பேக் மட்டும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வாப்லிங் வந்து இருக்காது. பட் என்ன ஒரு சாஃப்ட் சஸ்பென்ஷனால் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா, கார்னர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச இடத்துல வந்து கரெக்டாக வந்து க்ரிப்பு இருக்கிற டயர் வந்து உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிடும். பட் ஆனால் சாஃப்ட்வேராக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஒன்று கவுண்டர் ஸ்டேர் பண்ணி அந்த மாதிரி டேக்கிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்னு வரப்போ கண்டிப்பாக ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிக்கு மெயினாக ஸ்டெபிலிட்டி கார்னரிங் இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான் நம்ம வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல மட்டும் டேக்கிள் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்னரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கமிங் டு த ரைடிங். ஸோ ரைடிங் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆச்சு. எப்படி உங்களுக்கு இந்த ஹேண்டில் ப்ரொபோஷன் ஒரு பேக் பெயினோ இல்லை நீங்கள் வந்து ரொம்ப லாங் ஸ்பீட் ரொம்ப ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கில் பெயின் ஏதாவது சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வாட்டி மைசூர் ட்ரிப்பு நான் வந்து எடுத்தேன். நைட் 12 o'clock எடுத்தேன். ஒரு 9 o'clock வந்து நான் மைசூர் ரீச் பண்ணிட்டேன் நான். ஸோஃபார் வந்து நான் வந்து ஃபியூவலுக்கு மட்டும்தான் வந்து நான் ஸ்டாப்பே பண்ணேன். ஸோ அதை தவிர எனக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே வரவே இல்லை எனக்கு. சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த டைம். ஓகே, ஸோ பில்லியன் வச்சு நீங்கள் ரைட் பண்ண பில்லியன் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலாக பில்லியன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏரியா வந்து பேக் பில்லியன் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போது கரண்ட்டாக இருக்கிற காம்படிட்டிவ் மார்க்கெட்லேயே வந்து எல்லாமே சீட் வந்து கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். இது கொஞ்சம் பெட்டர் ஆக்சுவலாக. சூப்பர். ஓகே, நீங்கள் எதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் எதாவது யூஸ் பண்ணுங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அது வந்து நம்மளுக்கு இதில் நீங்கள் பண்ணது கரெக்டுங்களா? நீங்கள் வாங்கும்போதே கம்பெனி? ஆமாம், இதெல்லாம் வந்து கம்பெனிலேயே ஸ்டாக் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த கிராஷ் கார்டு மட்டும் நீங்கள் ஆக்சசரியாக வந்து அவங்கக்கிட்ட நான் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஓகே, எவ்வளோ ஆச்சு அந்த கிராஷ் கார்டு? அது ஆல்மோஸ்ட் ஒரு 15K கிட்ட ஆச்சு. வேறு எந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் தேவைப்படுது? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு அந்த அளவு தேவையும் இல்லை, எனக்கு தேவைப்படவும் இல்லை எனக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஹெட்லைட்டை பற்றி கேட்டாகணும். இப்போ நிறைய வண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு நிறைய டூரிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய பைக்ஸ் வந்து ரெகுலராக டூர் யூஸ் பண்ணுறவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா ஹெட்லைட்ஸ் இஷ்யூஸ். ஏன்னா கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்ன மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வந்து பழைய மாதிரி அந்த ஓவராக நம்ம பவர்டு ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது வந்து கொஞ்சம் கம்மியாக அவங்க நார்ம்ஸ் ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிஸில். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதாவது ஹெட்லைட்ஸில் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸுமே இதை யூஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து இது நார்மல் சம்மர் டைம் வெதரில் வந்து உங்களுக்கு கரெக்டான த்ரோ இருக்கும். பட் ஆனால் இதே வந்து கொஞ்சம் மிஸ்ட் இல்லை ஃபாக் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வண்டியை வந்து ஒரு ஓரமாக எடுத்து நிறுத்திடுறது பெட்டரான ஒரு சாய்ஸ் கூட. ஏன்னா சுத்தமாக விசிபிலிட்டியே இருக்காது. ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ பெட்டர் நைட் ரைட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக நான் நைட் ரைட் எடுக்கவே செய்வேன் நான். ஓகே, இந்த ஹெட்லைட் வந்து போதுமான அளவு தான் இருக்குது, சஃபிஷியன்ட், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் தான். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரப்போ வந்து நான் உங்களுக்கு கேட்கணும், எப்படி நீங்கள் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு இந்த செயின் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அண்ட் உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது? இப்போ இது வரைக்கும் 13,000 எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக சர்வீஸ் வந்து 10,000 kilometers ஒரு பர் இயர் 1 இயருக்கு ஆனுவலாக பண்ணணும். ஸோ விச் எவர் நான் கம்ஸ் வந்து எனக்கு 10,000 வந்து நான் ஒரு இயரில் வந்து ஓட்ட மாட்டேன் ஆக்சுவலாக எப்பயுமே. ஸோ எப்பயுமே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆனுவல் சர்வீஸில் வந்து நான் விட்டுருவேன் கண்டிப்பாக. ஸோ ஆனுவல் சர்வீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசிக்கான ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க பிஎம்டபிள்யூட அல்டிமேட்னு ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஆல்மோஸ்ட் காஸ்ட்டு 960 வரும்.
அது வந்து 1.7 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் ஆயில், அப்புறம் அந்த கேஸ்கெட் ஒன்று மாற்றிடுவாங்க. ப்ளஸ் அப்புறம் பிரேக் செயின் க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்புறம் லூப் அடிப்பாங்க. ப்ளஸ் அப்புறம் கேலிப்பர்ஸில் வந்து பிரம்ஸ்னி வந்து வச்சு க்ளீன் பண்ணி விட்ருவாங்க பிரேக் கிளீனர் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு பேஸு. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து இது வந்து பேஸாக பண்ணிடுவாங்க. போக போக வந்து வேர் அண்ட் டேர் பார்ட்ஸ் லைக் பிரேக் பேட் ஆர் செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம் வந்து போச்சுன்னா அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் ஒரு 8K அந்த மாதிரி கிட்ட அந்த மாதிரியெல்லாம் ஆகும். ஏன்னா பிஎம்டபிள்யூன்னு வரப்போ நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாருக்குமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் டேக்கில் தான் பார்ப்பாங்க. சர்வீஸ் டெஃபினட்டாக எக்ஸ்பென்சிவ். ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ 3,000 5,000 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வெளியே பண்ணுறீங்களா எப்படி? இல்லை ஆக்சுவலாக அதனால நானே பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா செயின் கிளீனர் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு எடுத்துடுவேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் செயின் லூப் வந்து அடிச்சுட்டு மறுநாள் தான் வண்டி எடுக்கணும். அப்புறம் அது செட் ஆகும் ஆக்சுவலாக. அப்போ நீங்களே தான் அந்த சின்ன சின்ன ஆக்சுவலாக அதுவும் நான் தான் பார்ப்பேன். அப்புறம் பிரேக் கேலிப்பர்ஸ்க்கும் நான் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஓகே. நீங்கள் பண்ண சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சு காஸ்ட்? சோஃபாராக மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 27K ஆச்சு ஒரு இப்போ ரீசெண்டாக பண்ண சர்வீஸில். ஒரு சர்வீஸ்க்கு 27K ஆச்சுங்களா? இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ அதான் ஹையஸ்ட் பண்ணது. அதில் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கோன்ஸ் செட்டோட பேரிங் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே. கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது கூலண்ட் ஆயில் மாட்டினாங்க. ஆயில் சர்வீஸு, அப்புறம் பிரேக் க்ளீன் பண்ணாங்க, அப்புறம் இது வந்து பண்ணாங்க, பிரேக் பேட் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கு 27,000? ஆமாம். ஆக்சுவலாக இப்போது எப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% பார்ட்ஸ்னால் அதுக்கு தகுந்த ஃபார் எக்ஸாம்பிள் 27னா ஒரு 12,000 பார்ட்ஸ்னால் பேலன்ஸ் வந்து ஒரு 10,000 வந்து லேபருக்கு போட்டுருவாங்க. ஓகே. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் அந்த டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 200 காஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 10,000 12,000 இப்போ நீங்கள் ஒரு பார்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆகியிருக்கு. 27 நான் சொல்கிறேன். மீதி 15,000 12,000 இருக்குன்னா அந்த 12,000 அவங்களோட சர்வீஸ் வந்து ஒர்த்தாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில ஓகே நீங்கள் சில இஷ்யூஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா? அந்த இஷ்யூஸ் வந்து கரெக்டாக அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி தரது ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் அவங்களே சில இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க இன்னும் இன்வால்மெண்ட்டாக நம்மளுக்கு பண்ணி சர்வீஸ் பண்ணுறதும் ஒரு இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அந்த காஸ்ட்? இருக்குது. ஆக்சுவலாக எப்படின்னா நான் வந்து இந்த வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது வந்து எனக்கு ஷிம்வால் கிளியரன்ஸ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக போயிடுச்சுன்னா வந்து ஷிம்வால் கிளியரன்ஸ் வந்து அவங்களே மாற்றிடுவாங்க. பட் ஆனால் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஜின் வந்து ஹையாக வந்து புஷ் பண்ணி தான் ஓட்டினனால வந்து ஷிம்வால் வந்து இப்போ எனக்கு போயிடுச்சு, ஆக்சுவலாக தேஞ்சிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு அதையும் த்ராட்டில் பாடி கிளீனிங்கும் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அவங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து அதில் வந்து ஷிம்வால் கிளியரன்ஸ் வந்து மேண்டேட்டரியாக சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே. நார்மல் வேர் அண்ட் டேர் தான் நீங்கள் சொன்னது? ஆமாம், அது ஆக்சுவலாக நார்மல் வேர் அண்ட் டேர் எல்லா பைக்குக்கும் நடக்கிறது தான் அது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அவங்க டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷிம்வால்வை எடுத்து அவங்க வந்து அந்த மெஷர்மெண்ட்டை போட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதி காமிச்சு இது உங்கள் ஷிம்வால், அப்புறம் இது இன்ஜினோட ஃபோட்டோலாம் காமிச்சு உங்கள் வண்டி தான் ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு வந்து காமிச்சாங்க. ஓகே. ஸோ அந்த லெவல் வந்து கிளியர் டிரான்ஸ்பரன்சி இருந்து என்ன பண்ணுறதையும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக போட்டு காட்டுறாங்களா அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், ஆக்சுவலாக கால் பண்ணாங்கன்னா கால் பண்ணால் அவங்க வந்து காமிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே. அப்போ வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் போய் சொல்ல முடியல, அவங்க சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ நம்ம வண்டி ஒர்க் பண்ணுறாங்களேனே தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ இது வந்து வியூவர்ஸ்க்குமே வந்து பிஎம்டபிள்யூட சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க மக்களே, பட் அவங்களோட டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கிளியர் அண்ட் கட்டாக வந்து கண்மடையை வச்சு பண்ணுறாங்கன்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ட் சூப்பரான விஷயம் இது. அடுத்தது வந்து டயர்ஸ் பற்றி பேசலாம். டயர்ஸ் வந்து நீங்கள் என்ன டயர்ஸ் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிருந்தீங்க, இப்போ எதாவது சேஞ்ச் பண்ணிங்களா? இல்லை அதோட ரைடிங் எப்படி இருக்குது டயர்ஸோட கிரிப்? ஆக்சுவலாக வந்து எனக்கு 13,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது அந்த டயர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டாக் டயர் வந்து மெட்ஸலர்லேருந்து தியோரன்ஸ்னு ஒரு டயர் கம்பெனி வந்தது. ஸோ அதில் என்னன்னா டயர் ஆக்சுவலாக கிரிப் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சாஃப்ட் காம்பவுண்ட்ங்கிற டயர்னால வந்து சீக்கிரம் வந்து தேஞ்சிரும், ஆர் இல்லைன்னா வந்து சீக்கிரம் வந்து வெடிப்பு வந்துடும் அந்த சைட் வால்ஸ்லாம். ஸோ அதனால வந்து எனக்கு பேக் டயர் வந்து நான் வந்து ஹைவேல போயிட்டு இருக்கும்போது எனக்கு பர்ஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ பர்ஸ்ட் ஆனாலும் வந்து கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. நான் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்புறம் வந்து நான் டயர் வந்து சேஞ்ச் பண்ணேன் வெளியே வந்து. ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து நான் பிராலி
ஸ்கார்பியன் ட்ரையல் 2 நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 37,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த டயர் வந்து ஸ்டாக் டயரோட ரொம்ப பெட்டராக இருக்குது. இன்கேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பிரேக்கிங்கில் வந்து நல்லாவே தெரியுது. ப்ளஸ் கார்னரில் வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக க்ரிப்னா என்னென்னு ஆக்சுவலாக ஒரு மீன் கொடுக்குது. நாட் லைக் எம்ஆர்எஃப் மாதிரி. எம்ஆர்எஃப் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஹார்ட் ஆயிருனால கொஞ்சம் கார்னரில் போச்சுனாலே வந்து கொஞ்சம் க்ரிப் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஆனால் இந்த பிரெல்லியில் வந்து அந்த மாதிரி ஒரு வரவும் இல்லை. ப்ளஸ் என்னன்னா இந்த டயர் கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து வண்டி வீட்டிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும் லைட்டாக, கொஞ்சம் வண்டி ஷேக் பண்ணி ஓட்டி. ஏன்னா அப்புறம் அந்த டயர் வந்து அதோட ஆப்டிமல் டெம்பரேச்சருக்கு வந்து வரும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்ததுக்கப்புறம் டயர் வந்து க்ரிப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓட்டி வந்துட்டு டயரை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு தெரியும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ உங்களோட ரெக்கமெண்டேஷன் இந்த பைக்குக்கு வந்து ஆக்சுவலாக பிரெலி. பட் அதர் பிராண்ட்ஸ்க்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நான் பிரெலி டயர்ஸ் இல்லை ஆக்சுவலாக இங்கே வந்து அவங்க ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணாங்க. இதில் என்னென்னா பேக்கில் வந்து 17 இன்ச் டயர். நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற என்ன 17 வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து 110+19 செக்ஷனு 19 ரிம் சைஸு. ஸோ 19 ரிம்க்கு வந்து உங்களுக்கு மொத்தமாகவே 3 சாய்ஸ் தான். ஒன்று மிச்சிலின் அனாக்கி, இன்னொன்று மிச்சிலின் தியூரன்ஸ் வரும், இன்னொன்று பிரெலி வந்துடும். நீங்கள் இந்தியன் பிராண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சிஎட் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க 90 செக்ஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது 90 செக்ஷன்னா ஒரு 10% கம்மியாச்சுன்னா வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் 90னா வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்னால கார்னரும் வந்து அந்த அளவு இருக்காது. ஸோ நான் வந்து இது வந்து ப்ரிஃபர் பண்ணி நான் இது போயிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே. நெக்ஸ்ட் கம்மிங் டு த மைலேஜ் நம்ம வந்து பேசணும். ஸோ எவ்வளோ மைலேஜ் வந்து நீங்கள் வந்து சிட்டியில் வந்து நீங்கள் கிளாக் பண்ணுறீங்க, அந்த சேம் டைம் ஹைவேல வந்து உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருது? சிட்டியில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாட் மோர் தென் தட். ஏன்னா நம்ம வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இப்போது ரொம்ப ஜென்ரலாகவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இன் ஹைவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டான க்ரூசிங் ஸ்பீட், அதாவது எங்கேயுமே வந்து ஏற்றி வரக்கல, த்ராட்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓட்டலாம்னு உங்களுக்கு 37 வரைக்கும் உங்களுக்கு கிளாக் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இந்த 37 வந்து உங்களுக்கு ஃபைனாக இருக்கா? ஏன்னா இப்போ டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ? டேங்க் வந்து 11 லிட்டர்ஸ் தான். பட் அது சஃபிஷியண்ட்டே இல்லை. ஏன்னா மற்ற காம்படிட்டர்லாம் வந்து 14 லிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இவங்க வந்து 11 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆமாம், அது வந்து ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்டாக இருக்குது. ஸோ அதை வந்து மேபி BMW ரெக்டிஃபை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களோட கிளஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இது ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து நம்ம இது வந்து பேஸான மாடலே போடும் எனக்கு ஆக்சுவலாக. ரொம்ப டிஎஃப்டி வச்சு அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு எனக்கு அது தேவையும் இல்லை ஆக்சுவலாக. இது அந்த மோர் தென் இனஃப் நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே. ஓகே. ஸோ நீங்கள் லாங்கஸ்ட்டு எவ்வளோ தூரம் ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் நான் நிற்காமல் எடுத்த இடத்துலேருந்து ஓட்டியிருக்கேன். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நிற்காமல் ஓட்டியிருக்கேன். அப்போ நான் எனக்கு இது ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து மைசூருக்கு ஆக்சுவலாக ட்ரிப் போகும்போது நான் வந்து எங்கன்னா கிருஷ்ணகிரி பெங்களூரில் தான் ஃபியூலை இது பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் ஸ்லோவாக போனேன் நைட் டைம்னால. ஸோ எனக்கு வந்து அப்போ 37 வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து ஹீட்டிங் வந்து இஷ்யூ வரவே இல்லை. ஸோ டிராஃபிக்கில் ஓட்டும் போது வந்து உங்களுக்கு ஹீட்டிங் வந்து நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 105லேயே வந்து உங்களுக்கு 105 டிகிரியில் வந்து உங்களுக்கு ஃபேன் கிக்கின் ஆகும், 95ல் வந்து கட் அவுட் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு ஹைவேல போகும்போது உங்களுக்கு எதிர்காத்தே வந்து உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து கூல் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 85க்கு மேலே வந்து ஏறவே ஏறாது டெம்பரேச்சர். ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்தது. கொஞ்சம் அதாவது ஹீட்டிங் இஷ்யூவே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இதோட நீங்கள் வாங்குறப்ப எவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் வாங்குனீங்க? நான் வாங்கும்போது இது 3.9 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது வந்து ஒரு 4.25 4.30 அந்த மாதிரி வருது. ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த லெவலில் இருக்குது? நீங்கள் இந்த பைக்கை வாங்கினீங்க இவ்வளோ காசு கொடுத்து, அதுக்கு நீங்கள் எவ்வளோ லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங் கொடுப்பீங்கன்றது சொல்லுங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன் பேசிஸ் வந்து கொடுத்தா ஒரு 8 கொடுக்கலாம். ஓகே. இல்லை ஏன் மேஜரான இதுன்னா இவங்களோட வாரண்ட்டி இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவேட்டர் ஏபிஎஸ் மோட்டரோட ஆக்சுவேட்டர் வந்து அடி வாங்குச்சு. அவங்க வந்து ஒரு 2 வாட்டி வந்து ஆயில் வந்து லீக் இது ஏர்லாக் வந்து எடுத்து கொடுத்தாங்க. பட் அப்போவும் அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகாமல் அவங்க வந்து ஓபிடி ஸ்கேனர் வச்சு போட்டு இது பண்ணும்போது சரி இதுதான் போச்சுன்னு வந்து ஆசல் ஃப்ரீயாக ஒன்றே மாற்றி கொடுத்துட்டாங்க எனக்கு. அதே மாதிரி வந்து ஹெட்லைட்டும் அந்த மாதிரி தான். அதுவும் வந்து எனக்கு ஹெட்லைட் வந்து டிஆர்எல் வந்து போயிடுச்சு எனக்கு. ஸோ அது வந்து நான் வந்து வாரண்டியில் இருக்கும்போது எனக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு.
இது எல்லாமே ரீசெண்டாக இப்போ தான் நடந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே. வண்டி எடுத்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்ஸே வந்துச்சு ஃபேஸ் பண்ணிட்டு. பட் எல்லாமே வாரண்டியில் கவர் பண்ணிட்டாங்க. ஆமாம். பட் இன்ஜின் இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண நார்மல் வேரண்ட்னு தவிர கரெக்டாக? ஆமாம், ஷிம் வால் மட்டும்தான் இது. ஏன்னா இந்த இன்ஜினுக்கு வந்து ஒரு தனி பேர் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தார் RR 310க்கு. ஸோ அவர் வந்து அரௌண்ட் 1,20,000 கிலோமீட்டர் வந்து கிளாக் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஸ்டெச்சில் வந்து அரௌண்ட் 10,000 அந்த மாதிரிலாம் வந்து 30 டேஸில் ட்ராவல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதால் வந்து டெஃபினட்டாக ஒரு ரிலேபிளான இன்ஜின் தெரியும். ஸோ இந்த ரிலேபிலிட்டியை நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ரிலேபிளாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ரிலேபிலிட்டி வைஸ் வந்து நான் வந்து ஸ்கோர் பண்ணுறது 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம். ஏன் 8 கொடுக்குறேன்னா இதில் வந்து இன்னுமே வால்வ் நாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக கேட்கும். இக்னிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணான்னா வந்து உங்களுக்கு வால்வ்லேருந்து கரன்னு ஒரு நாய்ஸ் வரும். அது என்னன்னா நீங்கள் ஷிம் வால்வ் கிளியரன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அந்த வால்வ் நாய்ஸ் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொன்று ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராப்பராக இண்டியன்ஸ் சவுண்டில் வந்து இன்னும் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சட்டிலான சவுண்ட் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக. டெஃபினெட்லி. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ரூம் அந்த இது எஃபெக்ட் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஓட்டும்போது அந்த ஒரு ஃபீல் வேணும். இது வந்து எப்படின்னா ஓப்பனாக சொன்னால் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஏதோ ஒரு வயசான கிளவி வந்து கத்துற மாதிரி ஒரு வந்து சொல்லிச்சு. டெஃபினெட்லி அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் ஏதாவது நீங்கள் ஐடியா இருந்துச்சா இல்லை பண்ணலாம்? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆக்ரோபாவிக் இருந்துச்சு எனக்கு. பட் அது காஸ்ட் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது 1.10 கிட்ட வரும்னு சொன்னாங்க, 1 lakh கிட்ட. ஸோ அது வந்து அவ்வளோ சேஞ்ச் பண்ணி இப்போது 3 வருஷத்துக்கு மேலே சேஞ்ச் பண்ணணுமான்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ வேணான்னு விட்டேன் நான். ஓகே நைஸ். ஸோ லாஸ்ட் வந்து நான் என்ன கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ரைடிங் எல்லாமே நம்ம பேசிட்டோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏன்னா ஒரு ADV வெஹிக்கிள் அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் உங்களோட சீட்டிங் ஹைட். நீங்கள் எவ்வளோ ஹைட்டு உங்களோட ஹைட்? நான் 5.7. ஸோ உங்களுக்கு எப்படி சீட்டிங் ஹைட்டு 5? ஏன்னா இப்போ அந்த அரௌண்ட் வந்து இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அரௌண்ட் 180 சொன்னீங்களா? 200 mm. ஸோ இது ஓகேவா? கீழே இது வரைக்கும் எதாவது தட்டி இருக்கா? நீங்கள் வந்து இப்போதைக்கு இது வரைக்கும் எங்கேயுமே தட்டினதில்லை. இது ஆக்சுவலாக ப்ராப்பரான அமௌண்ட் தான் இது ADVக்குன்னு. ஏன்னா 170 வந்து ஒரு பெரிய ப்ராட்டல்ஸில் வந்துச்சுன்னா வந்து போட்டோன்னா வந்து சம்பு அடிவாங்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு வந்து அந்த மாதிரி சான்ஸ் வரல. ஓகே. பட் சீட் ஹைட் வந்து உங்களுக்கு 5.7 கரெக்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் 5.5% பண்ணி ஒரு ஷார்ட்டரான ரைடர் நான் வந்து வண்டி ப்ரிஃபர் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5.5%? இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்து ஓட்டுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 310 RA வந்து மோர் சஃபிஷியன்ட் நேக்கட் வண்டி. ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கும். ரிஷான் ப்ரோ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நீங்கள் ஒரு GS 310 வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து கிளியராக பண்ணார். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிஸ் அவுட் ஆகுது இல்லை நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு வந்து பைக்கர்ஸ் பாயிண்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேல்யூபுளான டைமுக்கு வந்து நம்ம தேங்கிங் ரிஷான் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது இல்லை அடுத்து எந்த வீடியோஸ் வந்து நம்ம லைனப்பில் பண்ணணுன்றதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் follow Bikers Module. See you in the next video. Bye.